பேபி, என்ன இது? போத சொர்க்கத்துக்கு டிக்கெட். இதுவும் அதே தானே? ஒன்று நம்மளை மறக்க வைக்கும், இன்னொன்று சொர்க்கத்தில் மிதக்க வைக்கும். Come on, try. வேணாம்ப்பா. No, I don't want to do it. Why fear when Rahul is here? Trust me. Come on, baby. மேடம் வணக்கம். சொல்லுங்க கிருபாகர். யூசுவலி லாயர் கோர்ட்ல தான் மீட் பண்ணுவாங்க. இல்லனா எங்க டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ண ஸ்டேஷனுக்கு வருவீங்க. இன்னைக்கு என்ன ரெசார்ட்க்கு வர சொல்லிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்? விஷயத்துக்கு வாங்க கிருபாகர். அவரு என்னோட கிளையண்ட். அப்ப இவரு அவரோட பையனா? என்ன ப்ராப்ளம்? அவர் ஃபியான்சி மர்டர் ஆயிருக்காங்க. ஓ, சர்ப்ரைசிங். டெத் ஸ்பாட்ல லாயர். மர்டர் நடந்தா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு. ஆனா உங்க கிளையண்ட் ரொம்ப புத்திசாலி. வாங்க பார்க்கலாம். விஷயம் எத்தனை மணிக்கு தெரிஞ்சது? அரௌண்ட் 8:30க்கு அவன் அப்பாக்கு கால் பண்ணியிருக்கான். உங்க டாடிக்கா? இல்ல மேடம், ராகுல் அவன் அப்பாக்கு கால் பண்ணியிருக்கான். நாங்க இங்க வரதுக்குள்ள 9:30 ஆயிருச்சு. அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேற என்ன இருக்கும் மேடம்? எதுக்கு கொலை பண்ண, என்ன பகன்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க இங்கே இருங்க. மேடம், ரேப் அண்ட் மர்டர். எக்ஸாக்ட்லி மேடம். நானும் அதை தான் நினைச்சேன். அதுக்கு தான் லாக் பண்ணி வச்சேன். எத? டோரையா? காமெடி பண்றீங்க மேடம். இவனதான். கிருபாகர் சார், பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுவோம். எஸ் மேடம். அதுக்கு முன்னாடி இந்த 2 பசங்களையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணுங்க. டாட், மேடம், விஸ்வாசையா? ராகுல் என்ன? ராகுலமா? எதுக்கு? அது ப்ரொசீஜர். உங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உங்க பார்வையில குற்றம் சாட்டப்பட்டவரை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி நீங்களே காப்பாத்திக்கோங்க. மேடம், கோர்ட்டெல்லாம் எதுக்கு? இங்கேயே. கிருபாகர் சார், ஓவரா டிராமா பண்ணாதீங்க. கொலை பண்ணது குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வா கிடையாது. நோ 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 மேடம், விஸ்வாஸ் தான். கிருபாகர் சார், நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு கை நாட்டு வச்சு எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சு வந்தவ இல்லனா போலீஸ். டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ. இல்ல மேடம், அது எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சாட்சிகளை உருவாக்க தெரியும், எங்களுக்கு சாட்சிகளை தேட தெரியும். ரூம் அட்மாஸ்பியரை பார்த்தா ட்ரிங்க்ஸோட ட்ரக்ஸும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உடம்புல துணி இல்ல. ரேப் பண்றவன் மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்திருப்பானா என்ன? அதோட ஸ்ட்ரகிளிங் அது நடந்திருக்கணும்ல. அந்த மாதிரி கூட அங்க எதுவுமே தெரியல. செக்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தான் நடந்திருக்கு. அதுக்கு காரணம்
அந்த பொண்ணு எடுத்திருக்க ட்ரக். லவ்வர்ஸ் 2 பேர் ரெடியா இருக்கும் போது இவன் நுழைஞ்சிருக்கலாம்ல. அவ உடம்புல ஏற்பட்டிருக்க காயம் அவ உயிரோட இருக்கும்போது நடந்ததில்ல. அதோட அவ இறந்து 3 to 4 hours ஆயிருக்கு. இறந்த உடலுக்கு எவ்வளவுதான் கடிச்சு காயப்படுத்தினாலும் ரத்தம் வராது. பெட்ல செதறி இருக்க ஸ்பெர்ம் கண்டென்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது எல்லாத்த விட முக்கியமா கில்ட் தெரியறது நீங்க காட்டின முகத்துல இல்ல, இன்னொருத்தனோட ஃபேஸ்ல தான். மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பரவாயில்ல, பேசுங்க. ஹலோ. ஹலோ, எங்க டிஃபன் சாப்பிடாம காலையில எங்கெங்க போயிட்டீங்க? ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் எடுக்கல. நான் டிஃபன் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன். ராகுலும் இன்னும் வரல. அவன் என் கூட தான் இருக்கா. உங்க கூடவா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. கிருபா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகுல் கிட்ட ஃபோன் கொடுங்க. இரு ஒரு நிமிஷம். ராகுல். அம்மா, ராகுல் எங்க இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நேற்று ராத்திரி நானும் பிரீத்தியும் ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நான் நல்லா இருக்கேம்மா. ஆனா பிரீத்தி என்னாச்சு ராகுல்? பிரீத்திக்கு என்னாச்சு? ஹலோ ஹலோ ராகுல். அதான் பேசிட்டே இல்ல, வீட்டுக்கு வந்து விலாவரியா சொல்றேன். இப்போதைக்கு போனை வை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கல, அதுக்கு தான். இப்போ நான் சொல்றத கரெக்டா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ என் பணம் வந்துடும்ல. கொடுப்பாங்க. அப்ப சரி. யார் என்ன கேட்டாலும் லாயரை காட்டு. லாயரை தவிர வேற யார்கிட்டயும் பேசாத. எங்க வீட்ல ஏய், அப்புறம் நீங்க பிரபுல் குமார். உங்களோட மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வர்ச்சுவல், நாட் பர்சனல். ஓகே? Dad, I'm feeling guilty for what I did. நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். முடிஞ்சது. நம்ம என்னடானா இங்க போர்க்கொடி காட்டிட்டு இருக்கோம், இவன் வெள்ளக்கொடி காட்டிட்டு இருக்கான். அப்பா அண்ணா, நான் உன் தம்பி மாதிரி. நீங்க ஒருத்தர் அமைதியா இருந்தா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இங்க பாரு ராகுல், இது உனக்கும் பிரீத்திக்கும் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறோம். இது உங்க ஃபேமிலி கௌரவ பிரச்சனை. இல்ல அங்கிள். நட, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நான் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன்.